ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. எப்போவும் டீம் உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். சரிங்களா? அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சோட லெவலில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, வாங்க லெவல் செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேகேஆர் லெவல் பார்த்துடலாம். சுனில் நரேன், பிலிப் சால்ட், அங்கிரேஸ் ரகுவாஞ்சி, ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, அல்னா வெங்கடேஷ் ஐயர், ஏதோ ஒரு இந்தியன் பிளேயருக்குள்ளே இருப்பாங்க. சரிங்களா? ரிங்கு சிங், ஆண்ட்ரர் ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா. ஹர்ஷித் ராணால்னா வைபவ் அரோராவை ஒரு பாஸ்ட் இந்தியன் பாஸ்ட் உள்ளே இருப்பாங்க. சரிங்களா? வருண் சக்கரவர்த்தி. இம்பேக்டை வந்து சுயேஷ் சர்மா தான் இவங்க ஒரே ஒரு பவுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்எஸ்ஜியோட லெவல் பார்த்துக்கலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், தீபக் கூடா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரான், குர்னால் பாண்டியா, ரவி பிஸ்னாய், அர்ஷத் கான், நவீன் உல்காக், அல்னா சமர் ஜோசப். அந்த வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாஸ் தாக்கூர். இம்பேக்டை வந்து எம் மணிமாறன், சித்தார்த், அல்னா தேவதத், படிகள் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 28வது மேட்ச்சு கொல்கத்தாவில் நடக்குது. சரிங்களா? 14ஆம் தேதி மத்தியால மேட்ச். இன்றைக்கி 2 மேட்ச் இருக்குது. இது ஃபஸ்ட் மேட்ச்சு. நைட் மேட்ச் ஒன்று இருக்குது, அது சிஎஸ்கே எம்ஐ. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் மேட்ச் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160லேருந்து 190 அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும். சரிங்களா? பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 11, பேட்டிங் செகண்டு 17 வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் கொஞ்சம் இந்த ஒரு பிச்சுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஹெட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் 3 ப்ளே பண்ணியிருக்காங்க. 3மே எல்எஸ்ஜி தான் வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர்னும் வின் பண்ணலை. சரிங்களா? ஓகே, பேசரை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் 17 மேட்சுக்கு 119 விக்கெட் விழுந்திருக்குங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 63, செகண்டு 56, ரைட் பேசர் 96, லெஃப்ட் 23. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 17 மேட்சுக்கு 95 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 49, செகண்ட் 46. இந்த வென்யூவில் மட்டும் கேகேஆர் 82க்கு 48 வின்னு வச்சுருக்காங்க. 50-50ங்கிற ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சரிங்களா? வின்னிங் பர்சன்டேஜ். எல்எஸ்ஜி வந்து 2 ப்ளே பண்ணி 1 வின்னு 1 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ 2 மேட்சாகவே பெருசு எல்லாமே அடி வாங்கி லோ பிக்கு ஃபுல்லாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பெருசாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கீப்பர் செக்ஷனில் ராகுல், பூரான், டிகாக். எல்எஸ்சியில் இந்த 3 பேர் இருக்காங்க. 3ல் ஏதோ ஒரு பிளேயரை மட்டும் கட் பண்ணி கொண்டு போங்க. சரிங்களா? 3ல் ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 பேரை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா? ஏதோ ஒரு பிளேயரை கட் பண்ணிக்கோங்க. ஒன்று ராகுல் மேல் நம்பிக்கை இல்லைன்னா டிகாக் கட் பண்ணுங்கள். டிகாக் மேல் நம்பிக்கை இல்லைன்னா ராகுல், ஏதோ ஒரு பிளேயரை கட் பண்ணி கொண்டு போங்க. பிலிப் சால்ட். இப்போ டெமோக்காண்டி நம்ம ராகுலை கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங்கு. ஸ்ரேயஸ் ஐயரை கூட நீங்கள் எடுக்கலாம். ரிஸ்கியாக வேணால் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு ரிங்கு வச்சுக்கோங்க. ரிங்கு, வெங்கடேஷ் ஐயர், தீபக் கூட லெவலில் இருந்தாருன்னா எடுங்க. இன்னும் பெருசாக அந்த ஒரு சீரீஸில் எதுவுமே இல்லை. லெவலில் இருந்தாருன்னா எடுப்பேன். 2 மேட்ச் இருக்கார், 2ல் 1 உள்ளே வந்திருக்காருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ஆர் கூட ஓரளவு நல்லா டச்சில் தான் இருந்திருக்காரு. போன மேட்ச்சு இம்பேக்டாக யூஸ் பண்ணாங்க, பெருசாக இல்லை. சரிங்களா? இந்த மேட்ச் லெவலில் இருந்தாருன்னா இவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். சரிங்களா? அப்புறம் ரகுவாஞ்சி நல்ல ஒரு இந்த சீரீஸில் டச்சில் தான் இருக்காருங்க. யாங்கு பிளேயர் இப்போ ஃபுல்லாகவே இந்த ஐபிஎல்லில் கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவரை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யாங் பிளேயர், சின்ன பிளேயர்லாம் இந்த ஐபிஎல் சீரீஸில் கொஞ்சம் நல்லா டச்சில் ரிதமில் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரசல், நரேன். இப்போ இந்த 2 மேட்சாகவே பெருசு அடி வாங்கினதுனால இப்போ பெருசை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பெருசு கொஞ்சம் அடி வாங்கினதுனால இன்றைக்கி ஓரளவு பெர்ஃபெக்டாக கொஞ்சம் பெருசெல்லாம் வந்து உட்காந்துடலாம். சரிங்களா? ஸ்டோயினிஸ் எடுத்துக்கோங்க. குர்னால் பாண்டியாவை ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இவர்கிட்ட பவுலர் நம்பி வைங்க. பேட்டிங் பெருசாக இல்லை. இவர் உள்ளே வந்த ரீசனை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக பவுலிங்கில் தான் வந்திருக்காரு. சீட்டி கூட பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து உள்ளே வந்தார். அதை தாண்டி வந்து பெருசாக இல்லை. சரிங்களா? பவுலிங் போடுறதாரு சம்டைம் அடி வாங்கியிருந்தாருங்க. விக்கெட்டுன்னு பார்த்தா அந்த ஒரு மேட்ச்சில் தான் வந்திருக்கு.
அதை தாண்டி பவுலிங் செக்ஷனில் பார்க்கும்போது ஸ்டாக்கு பெருசாக இல்லைங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் 1 or 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் செக் பண்ணிக்கோங்க. அந்த டிசி கூட எடுத்தது தாங்க 2 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ட்ரீம் டீம் உள்ளே வரல. இவரை கொஞ்சம் ஜேல ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரவி பிஸ்னாய் அதே சேம் கேட்டகரி தான். விட்டு வர்றாரு. லாஸ்ட் 2 மேட்ச் வந்திருக்காரு. இந்த மேட்ச்சு 50-50 தான். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நவீன் உல்காவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அப்புறம் யாஸ் தாக்கூர். கீழே லோபிக்கு நிறையா இருக்குங்க. ஏகானு, வைபோ அரோரா நிறைய லோபிக்கு இருக்குது. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். லோபிக்கு தான் அதிகம் உள்ளே வந்துட்டுருக்கு சரிங்களா. லோபிக்கு வந்து நான் இப்போ ஏன் அதிகம் யூஸ் பண்ணல அப்படின்னா, லோபிக்கு வந்து உங்களுக்கு எஸ்டர்டே 2 மேட்சாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மேட்சாகவே லோபிக்கு ஃபுல்லாக ஒரு 7 பேர்கிட்ட உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 4 இல்லைனா 5 வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும். இல்லைனா பழைய ட்ரெண்டு உருவாகலாம். 6 இல்லைனா 7 அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. 50% கீழே சரிங்களா. ஓகே, இப்போ அதையும் கூட நம்ம செக் பண்ணிடலாம். எஸ்டர்டே வந்ததை இந்த இருக்கு பாருங்கள். இதான் எஸ்டர்டே வந்திருக்கு. எஸ்டர்டேங்கும் போது 50% கீழே எத்தனை பேர்னு பார்த்துடலாம். ஏ சர்மா இவர் நம்ம சொல்லியிருந்தோம். சசாங்ஸுங்க யூஸ் பண்ணுங்க, இல்லைனா இவரை யூஸ் பண்ணுங்கன்னு. ஏதோ ஒரு பிளேயர் நல்ல டச்சில் 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் நல்லா வந்துடுவாங்க. நேற்று ப்ரிவியூவில் கூட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். சசாங் சிங் அல்லனா ஏ சர்மா. நான் சசாங் சிங்கை நம்பி போயிட்டேன். ஏதோ 2ல் ஒரு பிளேயர் கேரண்டி உள்ளே நம்ம இடம் கொடுத்துருந்தோம். ஓகே, ஏ சர்மா 1, ஹெட்மர் 2, லிவிங்ஸ்டோன் 3, மகராஜ் 4, ஆவேஸ் கான் 5, குல்தீப் ஜன் 6. ஆல்மோஸ்ட் இங்கே வந்துரு சேத்தேஷ் சர்மா 7 பேர் உள்ளே வந்திருக்காங்க. 7 பேருமே 50% கீழே. நான் தான் ப்ரிவியூவில் கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த ட்ரெண்ட் உருவாகலாம். 50% கீழே உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ 20 டீம்லையும் ரொட்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா பெர்ஃபெக்டாக நம்ம வந்து இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்தேன். பெர்ஃபெக்டாக வந்து உட்காந்துருக்காங்க சரிங்களா. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து 6 அல்லனா 7 வரலாம் 50% கீழே. அப்படி இல்லை அப்படின்னா 4 இல்லைனா 5 இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒரு 2-3 மேட்சாகவே பெருசு அடி வாங்கினதுனால நீங்கள் பெருசுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ பழைய ட்ரெண்டில் ஃபார்ம் உருவாயிரும். 4 இல்லைனா 5 உள்ளே வந்துடுவாங்க சரிங்களா. இந்த இது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் கேப்டன் நம்ம ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வீடியோ போடும்போதெல்லாம் கேப்டன் எங்கே வருதோ அங்கே யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ என்ன ட்ரெண்ட் வருதுன்னா, கேப்டன் வந்த இடத்துல ட்ரெண்ட் வந்துருக்கு பாருங்க. எஸ்டர்டே வந்து குல்தீப், நேற்று வந்து ரப்பட்டா. நானும் நேற்று கேப்டன் கீழே தான் போயிருப்பேன். நீங்கள் என் டீம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா பும்ரா. அப்போ 3 மேட்சாகவே என்ன நடந்திருக்கு, கேப்டனு பவுலிங் செக்ஷனில் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்னா, பவுலிங் செக்ஷனில் வைஸ் வந்து உழலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்தைய விட்டுட்டு இந்த 3 இடத்த பிடிச்சி வரலாம். கீப்பர், ஆல்ரவுண்டர், பேட்டிங் இந்த 3 செக்ஷனை சுற்றி கேப்டன் செக்ஷனை ஜாயிண்டாக வரலாம் சரிங்களா. 3 நாளாக தொடர்ந்து 3 மேட்சாக தொடர்ந்து கேப்டனு கீழே ஃபார்ம் ஆனதுனால இங்கே வைஸ் வந்து உட்காரலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டு மறுபடியும் இங்கேருந்தே வரலாம். கேப்டன் மறுபடியும் அதே இடத்துல ரிப்பீட் ஆகலாம் சரிங்களா. இதெல்லாம் சின்ன பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நிறைய பாயிண்ட் இருக்குங்க. நம்ம பேச நிறைய பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 4 மேட்சாக சும்மா கண்ணா பின்னான்னு உட்காரல. எல்லாமே ட்ரீம் டீம் படி தான் உட்காந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் படி தான். இதெல்லாம் நல்ல ஒரு ஃபார்முலா தான். 3, 3, 4, 1ன்னு வந்திருக்கு சரிங்களா. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2, 3, 1, 5. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 2, 4, 2, 3 சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 4, 2, 1, 4. இது எல்லாமே ஒரு ட்ரீம்டு பேட்டர்ன், பழைய ஃபார்முலா சரிங்களா. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 1, 3, 2, 5. இது எல்லாமே பழைய ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 1, 3, 3, 4. ஆனால் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 2, 2, 3, 4ன்னு கண்ணா பின்னான்னு வந்திருக்கு. இந்த ரூல்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஒரே ஒரு பேட்ஸ்மேனு, ஒரே ஒரு ஆல்ரவுண்டரு, 5 பவுலரு, அல்லனா 4 விக்கெட் கீப்பரு, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு வந்தது எப்படின்னா ஒரு 7வது மேட்ச்சு. இது 7வதுன்னா 6 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் இது உள்ளே விழுந்திருக்கு. அப்போது தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ரீம் டீம் நல்ல ஃபார்முலா ரிப்பீட் ஆகுது. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அப்போது நம்ம வந்து முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா தான் ரிப்பீட் ஆகுது சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரீம் டீம் வந்து நல்ல ஒரு ஃபார்முலாவில் க்ரியேட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா நல்ல ஒரு ட்ரீம் டீம் பார்க்குற மாதிரி உழுது. பழைய ஃபார்முலாவாக தான் ரிப்பீட் ஆகுது.
பழைய ஃபார்முலானா முன்னாடி வரும் பார்த்தீங்களா, இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா ரிப்பீட் ஆகுது. நான் ஸ்கிப் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு 5-6 மேட்ச் அந்த மாதிரி தான் ஃபார்முலாவில் வருது. இந்த மேட்ச் தான் கொஞ்சம் இப்போ ரூல்ஸ் மாறுற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடிலாம் கண்ணா பின்னான்னு வந்திருக்கு. 2, 3, 2 இந்த மாதிரி கேட்டகரியில் வந்திருக்கு. அப்போவும் இது ஒரு ட்ரெண்ட் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து எடுத்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இப்போ டீம் இப்படி தான் எடுத்திருக்கோம். இது சரியில்லை அப்படிங்கும்போது இங்கேருந்து ஏதோ ஒன்று இந்த இடத்துல ஏதோ ஒன்று கொண்டு வரணும். அப்படிங்கும்போது இங்கேருந்து ஏதோ இங்கே சேஞ்ச் பண்ணுங்க, இல்லை இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணி கீழே வேணால் கொண்டு வாங்க. இப்போ இதில் வேணால் ஏதோ ஒரு பேஜ் கூட ஸ்டோயினிஸ் எடுத்துகிட்டு கூட இங்கே ஏதோ ஒன்று கொண்டு வந்துடலாம். யாஸ்தாக்கூர் இந்த மாதிரி கூட கொண்டு வரலாம். சரிங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தான். சரிங்களா, ஏன்னா ஒரு ட்ரீம் டீம் இது பார்த்தீங்கன்னா பழைய ஃபார்முலா படி இந்த ட்ரீம் டீம் உருவாகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரீம் டீம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 6 மேட்ச் அப்படி தான் வந்திருக்கு. இது ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டு தான். அப்போ இன்றைக்கி இதே மாதிரிலாம் இந்த ஃபார்முலா தான் வரும்னு சொல்ல வரல. சரிங்களா, இந்த ஃபார்முலானா கீப்பர் 3, பேட்டிங் 3, ஆல்ரவுண்டர் 2, பவுலர் 4 இந்த ஒரு பேட்டர்ன் தான் வரும்னு சொல்ல வரல. ட்ரீம் டீம் பார்க்குற மாதிரி வருது. உங்களுக்கு புரியும். நீங்கள் பழைய ஃபார்முலா பழைய வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக அது புரியும். புது வியூவர்ஸுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரிங்களா, அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் வந்து பேட்டிங் வந்து சும்மா நான் எத்தனை பேர் 5 பேர் வச்சுருக்கோம் அந்த டீமில். வேணால் நீங்கள் ஃப்ளிப்சாப்ட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்டோயினிஸை வேணால் கொண்டு வந்து பாருங்கள். சரிங்களா, இருங்க இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டிடுறோம். இப்படி வேணால் வச்சு போக்குவோம். சரிங்களா, ஃப்ளிப்சால்ட்டு வர மாதிரி தான் இருக்குது, அவரை யூஸ் பண்ணுங்கள். இதுவும் பாருங்கள், ட்ரீம் டீம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். பழைய ஃபார்முலா நம்ம முதல்ல யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபார்முலா. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம டொமேட்டோமாக வச்சுருக்கோம். ஃப்ளிப்சால்ட் வர மாதிரி தான் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கேப்டன் ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ஹைப்புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க, யாரையுமே விடாதீங்க. இதை தாண்டி லோ பிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கீழே பவுலிங்கில் வந்தால் இந்த 3 பேர் யூஸ் பண்ணுங்கள். 3 பேர் கேப்டன் கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான். சரிங்களா, ஏன்னா கேப்டன் கீழே ஃபார்ம் ஆகிட்டு வருது. பும்ரா, குல்தீப்பு, எஸ்டர்டே பார்த்தா ரபட்டா. அதனால் அங்கே வர்றதுனால நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். கேப்டன் வந்து கீழே 3 ட்ரிப் வந்ததுனால 3 ட்ரிப் வந்த இடத்துல வைஸ் வந்து உட்காந்துடலாம். இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். சரிங்களா, வைஸ் உட்காந்துட்டு கேப்டன் வந்து ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் இங்கே மேலே போய் ஏறி உட்காந்துடலாம். சரிங்களா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும். சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மற்றபடி இங்கேருந்து பிளேயர்ஸ் ஏதாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் வெளியில் எடுத்துகிட்டு வெளியிலேருந்து உள்ள பிளேயரை கொண்டு வந்துடுங்க. சரிங்களா, ஏன்னா சம்டைம்ஸில் இங்கே ஏதாவது அடி வாங்குவாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஜிஎல் வின் பண்ணதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஓகேங்க. இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.